அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது சாகா கல்வி என்ற யூடியூப் சேனலிலிருந்து கூடுவாஞ்சேரி சபையிலிருந்து ரவிகுலம் பேசுகிறேன். இதுவரை வள்ளல் பெருமான் யார் என்றும் அவர் எதற்காக வந்தார் என்றும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த நிலையில் கடைசியாக கலையுரைத்த கற்பனை ஆகிய சிறு தெய்வங்களை வழிபடுவது பிள்ளை விளையாட்டு என்று கண்டு கொண்டோம். இப்பொழுது அடுத்த நிலையாக அந்த சிறு தெய்வங்களை கூறுகின்ற மந்திரங்களும் அவைகளின் தந்திரங்களும் அவைகளை நீக்குவதற்காக வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனை பற்றிய முழு உண்மையை இந்த பாடலின் மூலம் இறைவன் எத்தன்மையானவர் என்பதை அறிவுறுத்துகிறார். எண்ணாத மந்திரமே, எழுதாத மறையே, ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிலையே, பண்ணாத பூசையிலே படியாத படிப்பே, பாராத பார்வையிலே பதியாத பதிப்பே, நன்னாத மனத்தகத்தே நன்னாத நலமே, நாடாத நாட்டகத்தே நடவாத நடப்பே, அண்ணா என் அப்பா என் ஐயா என் அரசே, அடியினைக்கு என் சொன்மாலை அணிந்து மகிழ்ந்து அருளே. இதில் மந்திரம் என்பது மனதிற்கு ஆற்றலையும் மன சுழல்களையும் மறுத்து ஒரும நிலையில் தரக்கூடியது. இந்த மந்திரங்கள் எண்ணில் அடங்காதவை. எப்படி என்றால் 6 சமயங்கள் மண்ணிலே தம் சமயத்துக்கென்று மந்திரங்களை நமது வள்ளல் பெருமானுக்கு முன்பு வந்தவர்கள் கோடிக்கணக்கில் மந்திரங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவற்றில் மனதினால் ஜபிக்கப்பட்டு நமது எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி நினைத்ததை வெற்றி கொள்ள செய்யப்பட்டது. இயற்கையாகவே ஓங்கார ஒளியை உணர்ந்து அந்த மந்திரங்களுக்கு முன்பாக ஓம் என்று போட்டு தலையாய மந்திரமாக ஒரு 5 அண 6 அண 4 அண 8 அண என்று வள்ளல் பெருமான் கூறியபடி ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சரவணபவா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சிவசிவ என்ற மந்திரங்கள் எண்ணிக்கையில் அளவிட்டு எண்ணுவது ஆகும். அப்படி எண்ணிக்கையில் அளவிட்டு எண்ணியபடி நாம் செய்யும்போது சிறு சிறு உபாயங்களும் அற்ப சித்திகளையும் பெறலாம். ஆனால் அவைகளை ஓதுவதால் முழு ஆன்ம லாபம் என்கின்ற கடவுள் நிலையன்று அம்மயமாகின்ற மரணமில்லா பெருவாழ்வாகிய ஆன்ம லாபம் பெற முடியாது என்று வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த பாடல்கள் மூலம் கூறுகின்றார்கள். எவ்வவர்க்கும் கடவுளாகிய எல்லாருக்கும் கடவுளாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எனில், அவர் மனதால் எண்ணப்படாத ஜபிக்கப்படாத மந்திரமானவர். இதுவரை கலையுரைத்த கற்பனையை தாண்டி நமது அருட்பெருங்காச வள்ளலார் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இறைநிலை அடைவதற்கு பாதை வகிக்கும் என்று கூறுகிறார். சுத்த சன்மார்க்கம் என்பது 13வது நிலையாகிய ஞானத்தில் சரிய என்பதில் தொடங்கி 14வது நிலையாகிய ஞானகிரியை, 15ஆம் நிலையாகிய ஞான யோகம், அதாவது ஞான யோகம்,
16வது நிலையாகிய முற்று பெற்ற ஞானத்தில் ஞானம் என்றும் இது பட்சி மார்க்கம் என்றும் பெருமான் புகழ்ந்து மீதியுள்ள சரியை, கிரியை, யோகம் போன்ற 3 நிலைகளும் அவற்றை முறையே நன்னான்கு பிரிவுகள் உண்டு. அந்த நன்னான்கும் சேர்ந்தால் 12 நிலை ஆகும். அந்த 11 நிலையில் லட்சியம் வைக்க வேண்டாம். இவையெல்லாம் எறும்பு மார்க்கம், இலக்கை அடைய முடியாது. சன்மார்க்கம், அதுவும் சுத்த சன்மார்க்கம், அதாவது 13வது நிலையில் ஞானத்தில் சரியா என்ற நிலையிலிருந்து சன்மார்க்கம் தொடங்குவதாக சொல்லி அதற்கெனவே 28 பாடல்கள் அடங்கிய ஞானசரி என்ற ஒரு பகுதியை நமக்கு இறைவன் அருளி இருக்கின்றார். இவை எளிதில் அடையக்கூடிய பட்சி மார்க்கம். பட்சி ஒன்றே எந்தவித தடையும் இல்லாமல் பறந்து சென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும். மீதி எல்லாம் எறும்பு மார்க்கம், அவை தடைபெறும் மார்க்கம். எறும்பு மார்க்கம் ஊர்ந்து சென்று ஒரு இலக்கை அடையும் போது பாதி வழியிலே அவற்றை தடை ஏற்படுத்தும் வழியாகும். அப்படி தடை ஏற்படுத்துகின்ற கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டு மக்கள் வீணாகி போகாமல் இருக்கவே வள்ளல் பெருமான் இந்த 13வது நிலையாகிய சுத்த சன்மார்க்கத்தை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அப்படி அளித்து இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கார். எண்ணாத மந்திரமே, எழுதாத மறையே. எழுதாத மறை என்றால் இதுவரைக்கும் எழுதப்பட்ட மறைகளுக்கும் அப்பால் பட்ட, அதாவது மறையாகிய வேதங்கள் இன்ன பொருள் என்று இறைவனை விளங்கும்படி கூறப்பட்டது. அவர்கள் இயற்றியவர்கள் சிறிதும் முற்று பெறாத நிலையில் மாயையில் சம்பந்தப்பட்டவர்களே என்று வள்ளல் பெருமான் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எழுதிய மறைக்கும் தாண்டி அந்த மறைகளே, அந்த வேதங்களே ஓதக்கூடிய, அந்த வேதங்களே வாழ்த்தக்கூடிய, வணங்கக்கூடிய நிலையில் இறைவன் இருப்பதனால் எழுதாத மறையே என்று கூறுகின்றார். மேலும் ஏறாத நிலையே, இதில் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவராலும் ஒரு கடவுள் உண்மை அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. பக்குவ மனிதனின் சிரம் நடுவே சிதாகாச வெளியில், அதாவது உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே பச்சை விளக்கு எரிதடி என்று குதம்ப சித்தரால் பாடப்படுகின்ற அந்த நிலையில் உச்சிக்கு சிரம் நடுவே சிதாகாச பெருவழியில் அவர் இருப்பதால் அவர் அருளாலே தான் அவரை கண்டுகொள்ள முடியும். இதனால்தான் மணிவாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சிறப்பித்து கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஏறாத நிலை அடைந்துவிட்டால் அதிலிருந்து மீளவும் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு உயிர் ஜீவனும் கீழே இறங்காது. ஞான நிறைவை அடைய முடியுமே தவிர மீண்டும் இறங்க முடியாத பெருநிறைவாக இறக்கின்றார். தம்மை அடுத்தவரை தன்னிலை முன்னிலை என்று இல்லாமல் தானும் கடவுளும் ஒன்றி நடந்த இடத்துக்கு ஏறி இறங்குவதற்கே அங்கே எந்தவித முகாந்தரமும் இல்லை. அதனால் ஏறாத மேல்நிலை மேல் இறங்காத நிறைவே என்று கூடுகின்றார். பண்ணாத பூஜையிலே படியாத படிப்பு, அதாவது பூஜை செய்து ஆண்டவரை பெற வேண்டும் என பெரியோர் கூறுவார்கள். இங்கு இறைவனுக்கு மாலை தொடுத்து அணிந்து பாடல் பாடி தீபாராதனை செய்து வழிபாடு இயற்றும் செயலை பூசை என்றால், வள்ளல் பெருமானும் கூறுகின்ற பூசை எவ்வுயிரிலும் இறைவனே இருப்பதை அறிந்து உணர்ந்து அவ்வுயிர்களுக்கு அன்பும் இன்பமும் செய்து உயிர்களை திருப்திப்படுத்துவதே பூசை என்றார் வள்ளல் பெருமான். இதைத்தான் திருமூலர் அவர்களோ இந்த மனித தேகத்தையே கடவுளாக நினைத்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமந்திரத்தில் கூறுகின்றார். ஜீவகாரியம் என்ற உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்று
வேறு எண்ணற்க என்ற இறைவனும் சொல்லை இந்த இடத்தில் அவர் நினைவுபடுத்தி உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்று ஜீவர்களுக்கு அறுதி கட்டளையிடவே சன்மார்க்க கொள்கையை பைபாஸாக நமக்கு வழிபடுத்துகின்றார். உயிர்களுக்கு இரக்கம் காட்டி அவ்வுயிர்களை நேசித்து அவ்வுயிர்க்கு அன்பும் இன்பம் செய்வதால் அறிவும் அன்பும் விளக்கம் அடைகிறது என்றும் அதனால் மேலான உபகார சக்தி விளங்குகின்றது, அதனால் எல்லா நன்மையும் தோன்றும் என்று வள்ளல் பெருமான் திருவாக்கு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்துவதனால் கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருள் அங்கு காரணப்படும். அருள் காரணப்பட்டால் கடவுள் இன்பம் அனுபவமாகிறது. இதனால் ஓதாதே அனைத்தையும் உணர்ந்து அறிவுறலாம் என்று இங்கு கூறுகின்றார். இதனால் உலக கல்வியை படிக்காமல் அனைத்தையும் உணரலாம் என்று இதைத்தான் பண்ணாத பூசையிலே படியாத படிப்பு என்கின்றார். இறைவனை பாராத பார்வையிலே பதியாக போற்றுகின்றார் நம் பெருமான். அண்ட கோடிகள் அனைத்திலும் உள்ள செய்திகளை இந்த இடத்திலே இருந்து அனுபவிக்கின்ற பேரின்ப உலக செய்திகளாக இருந்த இடத்திலே இருந்து கண்டு அறிந்து கொள்ளவும் முடியும் என்று இந்த பூஜையின் மூலமாக சுத்த உஷ்ணத்தை நாம் பெற்று அதன் மூலம் சக்திகளை பெற்று அந்த சக்திகள் மூலம் 647 கோடி சித்துக்கள் எனக்கு வந்ததென்றும் அதே போல நீங்களும் அதே போல் பெற்று இருந்த இடத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நன்னாத மனத்தகத்தை நன்னாத நலமே என்று நாடாத நாட்டகத்தை நடவாத நடப்பே. கடவுள் நாம் ஒரு பொருளை மனம் வழியாக கண் பார்த்து அதன் மூலம் அப்பொருளின் அடையாளத்தை பதிய வைத்து மீண்டும் நிறைவு கொள்ளும்போது இதுதான் என அறிவும் அறிவே இன்றியே அருள் அறிவாலே ஐம்புலன் அறிவுலையும் பெற்றுவிட முடியும். அதாவது அப்பொருளின் அடையாளத்தை வைத்து இன்னென்ன பொருள் இப்படி இருக்கிறது என்று அந்த அறிவு ஐம்புல அறிவையும் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தான் பாராத பார்வையிலே பதியாத பதிப்பு என்று நமது ஆண்டவர் கூறுகின்றார். நன்னாத மனத்தகத்தே நன்னாத நலமே என்று இறைவன் நமது அறிவுக்கு அறிவாக விளங்கி இருந்தும் கடவுளை அறிய முடியாமல் இருக்கின்றோம். கடவுளை புறத்தில் கல்லிலும் செம்பிலும் கட்டையிலும் ஓவியத்திலும் உருவடிவாய் கற்பித்து கடவுள் இதுதான் என நம்பி பூஜித்து இருக்கின்றோம் இதுவரை. இருப்பினும் முன் செய்த பாவ வினைகள் நம்மை தாக்கும் போது கடவுளை நிந்திக்கின்றோம். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்று தூற்றுகின்றோம். ஆத்திகரும் நாத்திகரும் ஒன்று போலவே காட்சி அளிப்பதால் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் நம்மை போன்றுதான் இருக்கிறார்கள். நாம் கடவுளை நம்பி என்ன பயன் என இறைவன் பால் நம்பிக்கை இழக்கின்றனர். இறைவனை மறக்கின்றனர். இவ்வாறு இறைவனை உண்மையில் அறிந்தவர்கள் கண்டவர்கள் யாரும் இல்லை என முடிவு செய்து மனம் சென்ற வழியில் பாவ புண்ணியங்களை கருதாமல் வாழ்கின்றவர்களை நன்னாத மனத்தகத்தர் என்று பெருமான் கூறுகின்றார். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று வள்ளல் பெருமான் எடுத்த எடுப்பிலேயே ஒரு மகா மந்திர வாக்கியமாக நமக்கு கூடுகின்றார். அப்போ எல்லாம் செயல்கூடும் எப்பொழுது? என்னானை அம்பலத்தே சிற்றம்பலத்தில் திருச்சபையின் கண்ணே நடித்து சடனமாய் நடனமாடி கொண்டிருக்கின்ற உள்ளொலியாய் இருக்கின்ற அருட்பிரகாச ஜோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் பணிந்து அவர் அருள் பெற்றால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாம் செயல்கூடும். இது ராமலிங்கம் ஆகிய என் மேல் ஆணை. அப்படி அந்த அம்பலத்தில் இருக்கின்ற எல்லாம் செயல்கூடக்கூடிய அந்த எல்லாம் வல்லானாகிய மெய்ப்பொருளை ஏற்றினால், எப்படி ஏற்றுவது? அம்பலத்தில் ஏற்றினால், அம்பலத்தில் ஏற்றி நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து என்று கூறுவது போல அம்பலத்தால் ஏற்றி இம்மருந்து சாப்பிட்டால் எல்லாம் செயல்கூடும் என்பது வள்ளல் பெருமான் திருவாக்கு. எல்லாம் வல்லவராகிய கடவுள் எங்கும் நிறைந்து இருக்கின்றார்.
அவர் முற்றும் அறிந்தவர் என்று உணர்ந்து அந்த இறைவனை ஏற்றி வழிபட்டால் எல்லாம் செயல்கூடும் என்று தன்மேல் ஆணை வைத்து பெருமான் கூறுகின்றார். கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவர் எங்கும் எதிலும் காரியப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் ஒரே நம்பிக்கை நமக்கு போதும். அப்படி கடவுள் இப்படியர் இத்தகையர் என்று நாம் அறிய முடியவில்லை என்றாலும் கடவுள் ஒருவர் உண்டென்று நம்பி நல்லவற்றையே நினைத்து நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்யும் செய்வகையோடெல்லாம் நன்மையும் பெறுவர். செய்வகை உடையவர் எல்லா நன்மையும் பெறுவர். மேலும் கடவுள் தன்மை அடைந்தவரை நம்பியவரை நம்பியவரை கைவிடவில்லை. அதுக்குத்தான் பெருமான் அவர்கள் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்மில் சிலர் என்ன செய்கின்றோம்? கடவுளுடைய பெயராலே சங்கு வாங்கி மூச்சு முட்ட அதை ஊதி கழிக்கின்றோம். அப்படியல்ல. அதாவது நம் உள்ளே சங்கு சதா ஊதி கொண்டு இருக்கின்றது. அந்த சங்கை நாம் ஊத வேண்டும். உள்ளே ஓங்காரமாக ஒலிக்கின்ற அந்த சங்கினுடைய ஓசையை நாம் உள்புறமாக கேட்க வேண்டும். அப்படி நாம் அந்த சங்கை ஊதினால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். இதைத்தான் சூசகமாக சூழ்ச்சியாக வலக்கையும் இடக்கையும் விட்டு தும்பிக்கையால் உண்ண வல்லார்க்கு அனைத்தும் சாத்தியமே என்று ஒரு சித்தர் கூடியிருக்கின்றார். அதாவது வடகலையிலும் தென்கலையிலும் இல்லாமல் சூட்சும கலையிலே இருந்து வேகாத காலை கண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இறைவன் எப்பொழுது கைவிட மாட்டார் என்றும் அவரால் எல்லா செயலும் செய்ய முடியும் என்றும் அவர்கள் நீடூடி வாழ்வார்கள் என்றும் இந்த பாடல் பொருளாகும். காலம் உள்ள போதே கடவுளை சார்ந்து வாழ பழகி கொண்டால் எல்லா நலமும் சூழும். இது சத்தியம். இறைவனை உள்ளத்தில் பொய்யாது ஒழுகி நாடும் போது நம்மை நாடி வருவார். நாம் நாடாது ஒதுங்கினால் இறைவன் நமக்கு இழைப்பு ஒன்றில்லை. இறைவனை நாடாது ஒழுகின்றால் இறைவனுக்கு எந்த இழப்பும் இல்லை. நமக்கு தான் எல்லா இழப்பும். அதனால் நாடாத நாட்டகத்தை நடவாத நடப்பாய்த்தான் இருப்பாய் உள்ளார் என்று பெருமான் வாக்கை நம்பி இறைவனை நாடி நலம் பெற வேண்டும். இவ்வாறெல்லாம் இறைவரது தன்மை உண்மைகளை நமக்கு அடுக்கடுக்காக எடுத்து இயம்பும் நமது பெருமானின் சத்திய வார்த்தைகளை மதித்து நடப்போம். மேலும் இறைவனை அண்ணா என்றும் ஐயா என்றும் அரச என்றும் போற்றுகின்றதை பார்த்து நெஞ்சம் நெகிழ வேண்டும். உடன்பிறப்பாகிய தமையன் தம்பியை நேசிக்கும் செயலும் அண்ணன் தம்பியை நேசிக்கும் செயலும் இக்காலத்தில் எப்படி இருக்கின்றது யாவரும் அறிவர். அப்படி இல்லாமல் உடன் பிறந்த மூத்தவனை ஒரு தந்தையாகவே இலக்கியங்கள் கூறுகின்றன. அப்படி அடியொற்றி தான் இறைவனை அண்ணா என்றும் பெருமான் உரிமையோடு அழைக்கின்றார். ஐயா என்று குருவை அழைப்பது வழக்கம். அதுபோல குரு நிலையில் இறைவன் இருந்து அவருக்கு அருள் புரிவதனால் குருவே என்று அழைக்கின்றார். என் அரசே என்று அழைக்கின்றார். அரசன் குடிமக்களை தனது குழந்தை போல் கருதி ஒரு குறையும் வாராது நாட்சி நடத்துவார். அதனால் இங்கு தன்னை வருவித்த இறைவனை அரசே என்று கூறி போற்றி துதித்து நான் படிக்கும் இந்த சொல் மாலையை ஏற்று அருள்வாயாக என்று இந்த பாடலிலே குறிக்கின்றார். ஆதலால் நாமும் தலையுரைத்த கற்பனை நம்பி மோசம் போகாமல் கொள்ளை உனை கூட்டுறவுக்கு நாம் மோசம் போகாமல் சுத்த சன்மார்க்க கொள்கையை, அதாவது சுத்தம் என்ற டூலெட் ஆகிய ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்து அந்த டூலெட்டுக்கு நடுவில் ஐ என்ற ஒன்றை போற்றி டாய்லெட் ஆகி மலமுள்ள இடமாக்கி அசுத்தமுள்ள இடமாக்கி அவற்றை காலம் கழிக்காமல் டூலெட்டாக இருந்து டாய்லெட்டாக இருந்த மனத்தை மாற்றி சுத்த புனிதமாக மாற்றி இறை அருளுக்கு பாத்திரமாகி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கென்று தம்மை இந்த உலகத்துக்கு வருவிக்க உற்றார் வள்ளல் பெருமான் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று என்னை பிள்ளை என பெயர் சூட்டி தன்னை அழைத்து நமக்கு செங்கோலையும் கொளுத்து ஆட்சி செலுத்துக என்று இறைவன் கூறியிருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.